கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் சத்தியத்தோடு கூடிய சந்தோஷம் உண்டாவதாக. நாம் இன்றைக்கு தேவனுடைய சித்தத்தின்படியாய் இந்த இடத்துக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் ஏதோ எதாச்சும் நம்ம வந்தோம், ஒரு சர்வீஸ் அட்டன் பண்றோம் அப்படிங்கிறத இல்லாதபடி தேவன் அவருடைய திட்டத்துல ஆதி காலம் முதல் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மை கிறிஸ்துக்குள் முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே முன்குறித்த தேவன் தாயின் கர்ப்பத்தில் பிரித்து எடுத்து ஏற்ற வேளையில சத்தியத்தை கொடுத்த தேவன் அதிகமா கவனம் எடுக்கிறது எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மள மனசு நினைச்சிட்டு இருக்காருன்னா இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம இடத்துல அவர் எவ்வளவு கவனம் செலுத்துவார்ன்றதுதான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அல்லாமலும் நாம் ஒவ்வொருத்தரும் வளர்ந்து பெரியவர்களாகவும் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக வேண்டும்ங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அப்ப நம் சபையாய் கூடி வருவது கூட ஏதோ வந்தோம் ஒரு பாட்டு படிச்சா உட்கார்ந்துட்டு போனோம் அப்படிங்கிறது கிடையாது. தேவனுடைய நோக்கம் நாம் வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை கேட்டு அதன் மூலமாக நாம் பூரணப்படணும் அப்படின்னு தேவனுடைய சித்தமா இருக்கு. அதனாலதான் ஒரு வசனத்துல அவர் சொல்லும் போது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணம் அடைவான்னு சொல்லி சொல்ற. அப்ப உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். எது உள்ளவர்களுக்கு? கேட்கிற செவி உள்ளவர்களுக்கு, ஆர்வம் உள்ளவர்களுக்கு, விசுவாசம் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். கொடுத்தா என்ன கிடைக்கும்? பரிபூரணம் அடைவான். அப்ப வேத வசனம் எதுக்காக கொடுக்கப்படுது நமக்கு? நாம் பரிபூரணம் அடைகிறதுக்காக தான். அப்ப நம்முடைய நாட்கள்ல, ஜீவ நாட்கள்ல ஒரு நாள் நம்ம சபையாய் கூடி வரணும்னு சொன்னா அன்னைக்கு நாம் வளர்றதுக்கு ஏதுவான ஒரு காரியத்தை தேவன் நம்மிடத்துல செய்யறார். அன்றைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்பார். ஒரு செடி இருக்குன்னு சொன்னா அந்த செடி மேல நட்டு வச்சு நாம சதா கவனம் செலுத்துறோம். இந்த செடி வளரணும், அது நல்ல கனி கொடுக்கணும்னு நம்மளே யோசிக்கிறோம். அப்ப தேவன் பாருங்க, ஒரு செடியை நட்டு வச்சுட்டு நாமளே இப்படி யோசிக்கிறோம்னு சொன்னா உலக தோற்றத்துக்கு முன்னதாக முன்குறித்த தேவன் குறித்து எடுத்து சத்தியத்தை கொடுத்து அவருடைய நோக்கம் என்னவா இருக்கு? நாம் வளரணும், வளர்ந்து கனி கொடுக்கணும், நாம் கிறிஸ்துவின் கிரியையில பெருகிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த ஒரு காரியத்தை, அந்த ஒரு வேலையை தேவன் நம்ம இடத்துல செய்யறாரு. அதான் காலம் நிறைவேறது நீங்க அதிகமா பார்க்கும்போது சபை கூடி வரதை விட்டுடாதீங்கன்னு சொல்லும் போது தேவனுடைய நோக்கம் அதுலதான் இருக்கு. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் போது அங்க என்ன இருக்கு? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டு இருக்கிறாருன்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த விதமாக தேவன் நமக்கு கொடுத்த இந்த நாட்கள்ல தேவனுடைய சித்தத்தின்படி கூடி வந்திருக்கிற நாம் சத்தியத்துல அறிகிற அறிவுல வளரணுங்கிறது தேவ சித்தமா இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த பாடம் நீதிமான் சந்ததி அப்படின்ற ஒரு பேரை நம்ம இதுக்கு கொடுத்திருக்கிறோம். எப்படின்னு பார்க்கும்போது இந்த ரோமர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல இந்த 29வது வசனத்துல அப்போஸ்தலர் ஒரு காரியத்தை குறித்து எழுதுறார். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனையின் கர்த்தர் நமக்குள்ள ஒரு சந்ததியை மீதியாய் வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோம் கொமோரா போலாயிருப்போம். ரொம்ப சாதாரணமா அந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஆனா அந்த வசனத்துக்குள்ள இருக்க பொருள் என்ன? சோதோம் கொமோரா பட்டணம் என்ன ஆச்சு? சோதோம் கொமோரா பட்டணத்தோட நிலைமை என்ன? கம்ப்ளீட்டா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு முன்ன ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன நடந்தது? லோத்துங்கிற ஒரு மனுஷன் அந்த பட்டணத்துக்குள்ள குடியிருக்கிறார். அப்ப தேவன் பாருங்க, ஒரு பட்டணத்தை அழிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாரு. இந்த பட்டணத்துல இருக்கிற மக்கள் மகா தீங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களை அழிக்கணும்னு தேவன் முடிவு பண்ணிட்டாரு. ஆனா அதுக்குள்ள இருக்க நீதிமான வெளியே கொண்டு வந்துடணும். நீதிமான் வெளியே வர்ற வரைக்கும் என்ன பண்ண மாட்டார்? தேவன் அழிக்க மாட்டார். தேவன் வெயிட் பண்ணுவார். ஏன்னா பாருங்க, கோதுமையும் களையும் ஒன்னா வளர்ந்துருக்குது, நாங்க போய் களையை பிடுங்கி போட்டுட்டோமான்னு சொல்லும் போது அந்த மத்தேயு 13 என்ன சொல்றாரு? வேண்டாம், நீங்க பிடுங்கும் போது எதை பிடிங்குறீங்க? களையை பிடுங்குறேன்னு கோதுமையை பிடுங்கி போட்டுருவீங்க, அதனால பிடுங்க வேண்டாம்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அப்ப பாருங்க, அந்த ஒரு
பட்டணத்துக்குள்ள இருக்கிற அந்த லோத்து. விசுவாசம் உள்ளவங்க கரெக்டா வெளியே வரணும். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியே போட்ட பலன் கிடையாது இல்லையா? அப்ப தேவன் அதுக்குன்னு ஒரு டைம் ஏற்படுத்துறாரு. வாசிக்கலாம் அந்த காரியத்தை குறித்து. ஆதியாகமம் 19 அதிகாரம் வசனம் 12, 13 வசனங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 19 அதிகாரம். பாருங்க, டைம் கொடுக்குறாரு. நீ போய் உனக்கு தெரிஞ்ச ஆளு யாருன்னா அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். பாருங்க, அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்காக தேவன் தேவதூதர்களை அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனா ஒண்ணு சொல்லி அனுப்புறாரு, பார்த்துக்குப்பா, நீதிமானம் மட்டும் நீ என்ன பண்ணிடாத, எந்த இதுவும் பண்ணிடாத, அழிச்சிடாத, அவங்கள பத்திரமா வெளியே கொண்டு வந்து விட்டுடு அப்படின்னு சொல்லி. தேவதூதர் எவ்வளவு பலம் உள்ளவங்க, அவங்க நினைச்சா என்ன பண்ணலாம், ஒரு செகண்ட்ல என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அவங்க மனுஷனா வந்து அவங்களோட ஒரு நாள் தங்கி இருந்து அவங்கள பத்திரமா வெளியே கொண்டுட்டு வராங்க. சோ எவ்வளவு கேர் எடுத்திருக்காரு பாருங்க தேவன். அந்த நீதிமான் மேல அவ்வளவு ஒரு கவனம் செலுத்தி இருக்கிறார். அதனாலதான் ரோமர்ல இந்த புத்தகத்துல எழுதும் போது, நமக்குள்ள ஒரு சந்ததி தேவன் வைக்கலன்னு சொன்னா நாம் சோதம் குமாரா மாதிரி அழிஞ்சு போயிருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரேல் தேசத்தை பத்தி சொல்றாரு. அப்ப இஸ்ரேல் தேசத்தோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காத ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. மகாபலி தீர்க்க தரிசியாகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். தேவனுடைய குமாரனாக வந்து அவர் தீர்க்க தரிசனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது அவருக்கே அவங்க செவி கொடுக்கல. பாத்தீங்களா, சாதாரண மக்கள் யோனாவுடைய சத்தத்தை கேட்டு அந்த நினிவே பட்டணம் மனம் திரும்பிடுச்சு. ஆனா அந்த இஸ்ரேல் மக்கள் செவி கொடுக்கல. அதனால தேவன் அவங்க கம்ப்ளீட்டா அழிச்சு போட்டிருக்கணும் இல்லையா? செவி கொடுக்கலையே. சோதம் மக்களும் செவி கொடுக்கல, அவங்க அழிச்சு போட்டார் இல்லையா? அப்ப இந்த மக்கள் ஏன் அழிக்கலன்னா, கண்டிப்பா நம்மளை அழிச்சிருப்பாருப்பா. அழிக்காத காரணம் என்ன தெரியுங்களா? நமக்குள்ள ஒரு சந்ததி உள்ள இருந்துச்சுப்பா. அதனாலதான் நம்ம சோதம் குமாரம் மாதிரி ஆகல. இல்லைன்னா நம்ம சோதம் குமாரம் மாதிரி ஆயிட்டு இருப்போம் அவங்க உள்ள இல்லைன்னு சொன்னா அப்படின்னு சொல்றதுதான் அங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. இப்படி இருக்கும்போது தேவனுடைய சித்தம் என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது, ஏசாயா புத்தகம் 1 அதிகாரத்துல பாருங்க, 9, 10 வசனம் வாசிக்கிறோம். இதே வசனத்தை அப்போஸ்தலன் எடுத்து எழுதுறாரு. பாருங்க, இதே வசனத்தை தான் அப்போஸ்தலன் எடுத்து அங்க எழுதுறாரு. ஏசாயா சொன்ன மாதிரி ஒரு ஜனத்தை மீதியை வைக்கலன்னு சொன்னா சோதம் மாதிரி நாம ஆயிருப்போம்னு சொல்லி ஏசாயா அந்த இடத்துல எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க, அதுக்கு பதில் இருக்கு பாருங்க. யார பார்த்து சொல்றாரு பாருங்க, யார பார்த்து சொல்ற அந்த வார்த்தை? சோதம் எதனால இருந்துச்சா? ஆதியாகமத்திலே சோதம் அழிஞ்சு போச்சு. இங்க சொல்ற சோதமின் அதிபதிகளே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. சோதம்ன்றது கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டுச்சா? பண்ணல. இந்த லோத்து போய் சொல்றாரு, அப்பா இந்த பூமி அழிய போது வந்துருங்கப்பான்னு தான் கூப்பிட்டாரு. கர்த்தருடைய வார்த்தை அங்க பிரசங்கிக்கப்படல. இங்க பாருங்க, சோதமின் அதிபதிகளே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். குமாராவின் ஜனமே, சோதம் குமாரா ஜனமே, நம்முடைய தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடு அப்படி சொல்லும் போது யார சொல்றாரு இந்த வார்த்தை? இஸ்ரேல் ஜனங்களை தான் சொல்றாரு. இஸ்ரேல் ஜனங்க எப்படி ஆயிட்டாங்க? இப்போ சோதம் குமாரா மாதிரி ஆயிட்டாங்க. அதான் கீழே சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல ஏன் அவர் அழிக்கல? இப்ப பாத்தீங்கன்னா தேவனுடைய கோபம் அவங்க மேல அடிக்கடி வந்திருக்கும். ஆனா கூட கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டார். சர்வ சங்காரம் பண்ணிருக்க மாட்டார். சர்வ சங்காரம்னா கம்ப்ளீட்டா அறுத்து எரிஞ்சு போட்டிருக்க மாட்டார். முக்கியமான ஆட்கள் தான் தூக்கிட்டு போயிடுவாருங்க. அந்த மாதிரி இந்த வேதத்தில் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் புத்தகத்துல இந்த லோத்தை குறிச்சு ஆபிரகாம் தேவனிடத்துல மன்றாடுறார். அதை அழிக்க போறதுக்கு முன்னால இவர் கேட்கிறார், நீதிமானோட சேர்த்து நீதிமான நீங்க அழிச்சிடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. எவ்வளவு அருமையான ஒரு கேள்வி பாருங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்லப்பா 50 நீதிமானம் தான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி 10 நீதிமானம் தான் அந்த பட்டணத்தை அழிப்பீங்களான்னு ஒரு கேள்வி லாஸ்டா கேட்கிறாரு. அப்ப தேவன் அவருக்கு என்ன வார்த்தை சொல்றாரு? பட்டணத்துல 10 நீதிமானம் தான் நான் கம்ப்ளீட்டா அதை அழிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. இதுதான் தேவனுடைய சித்தம். நீதிமான் ஒருவர் இந்த பூமியில இருந்தாலும் கூட அந்த பூமிக்கு அழிவு வராது.
அதுதான் தேவனுடைய நோக்கம். இப்போ இதே இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு கொஞ்சம் ஜனங்க மீதியா இல்லைன்னு சொன்னா அந்த இஸ்ரேல் தேசத்தை அழிச்சிருப்பார். ஆனா இந்த தேசத்தை ஏன் விட்டு வச்சிருக்காரு? ஏன் இந்த பூமியில வாழ்ற ஜனங்களை விட்டு வச்சிருக்காரு? இவங்களை பத்தி எதுவும் பேச இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தேவனுடைய சித்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் தேசம் அழிக்கப்படாம இருந்ததுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருந்த நீதிமான். தேசம் உலகம் பூமியிலுள்ள ஜனங்கள்லாம் அழிக்கப்படாது இருந்ததுக்கு காரணம் இஸ்ரேல் தேசம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுதான் அங்க தேவன் சொல்ல வர காரியம். அந்த இஸ்ரேல் தேசம் மட்டும் இல்லைன்னு சொன்னா, அந்த தேசத்துல தேவனுடைய மக்கள் இல்லைன்னு சொன்னா தேவன் இந்த பூமியை கம்ப்ளீட்டா அழிச்சுதான் போடணும், வேற நோக்கமே கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா 2000 வருஷங்கள் கிட்டத்தட்ட 4000 வருஷங்கள் பாத்தீங்கன்னா தேவன் சதா ஒரே ஒரு தேசத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த ஒரே தேசத்துக்கு மட்டும்தான் அட்வைஸ் கொடுக்கிறாரு, தீர்க்கதரிசி அனுப்புறாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பல, லெப்ட் ரைட்டு முன்ன பின்ன திரும்பல, திரும்பி ஒரு ஈராக்க பார்த்து ஒண்ணு பேசல, அங்க பார்த்து எகிப்த பார்த்து ஒண்ணு சொல்லல. கம்ப்ளீட்டா இஸ்ரேல் தேசத்து மேலே தேவனுடைய கண்ணு இருக்கு. அப்ப பாருங்க, அந்த நீதிமான் நிமித்தமாக பூமிக்கு ஆசீர்வாதங்கள் வரும், மழை பெய்யணும், தேசம் செழிக்கணும், பயிர் விளையணும், மனுஷன் சாப்பிட்டு வாழணும். எதுக்காக? அந்த நீதிமானுடைய சந்ததிக்காக தான் இந்த பூமியில சகல நன்மைகளையும் தேவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப பாருங்க, ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சுட்டு தேவனுடைய மகிமை விட்டு வெளியே வந்துட்டாங்க. தோட்டத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு பிற்பாடு தேவனுக்கு அங்க ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. என்ன அவருடைய நோக்கம் இருந்தது, அவரோட இந்த உடன்படிக்கையா இருந்து போயிடுச்சு, ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த தேவனுக்கும் அந்த மனுஷனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நிலையில மனுஷர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தேவ தூதர்கள் வந்திருக்காங்க, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பாவத்தை இன்னும் அதிகமாக்கிட்டாங்க. எங்கேயாவது தேவ சித்தம் நடக்குதா? இப்ப தேவனுடைய கோபம் அந்த பூமிக்கு வராம இருக்குதா? சோதோம குமாரா மேல தேவனுடைய கோபம் வந்துச்சு, ஏன் அங்க வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தது. ஏன் அழிக்கலன்னு பாத்தீங்கன்னா, ஆதாமுக்கு அடுத்தது ஒரு நீதிமான் இருக்காரு. யாரு? 10 எப்படி 11 அதிகாரத்துல முதல் நீதிமான் யாரு? ஆபேல். 10 ஆளு வந்துட்டாரு அவர். இப்ப தேவன் பாத்துட்டாரு, பூமி அழிக்கணும்னு சொன்னா யார் அவர் கண்ணு முன்னாடி தெரியுது? இப்போ ஆபேல பாக்குறாரு. இந்த ஆபேலுக்காக மழையை பெய்ய வைக்கிறாரு, எல்லா நன்மையும் இந்த பூமிக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா ஆபேல் விசுவாசித்து இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை மேல ஒரு விசுவாசம் இருக்கு. நெக்ஸ்ட் ஆபேலுக்கு அடுத்தது, ஆபேல் மரிச்சதுக்கு அப்புறம் தேவன் பூமி அழிச்சிருக்கலாமே. அடுத்த நாள் வந்துட்டார். யாரு? ஏனோக்கு வந்துட்டார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாக ஏனோக்கு வந்துட்டார். இப்ப தேவனுடைய கோபம் வரல. ஏன் வரல? ஏனோக்கு பாக்குறாரு, தேவனுடைய வார்த்தை மேல அவருக்கு விசுவாசம் இருக்கு, அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி அவர் விசுவாசித்து இருக்கிற அவருக்கு இந்த உலகத்துல எவ்வளவு ஜனங்க, கோடி கோடி ஜனங்க வாழ்ந்தாங்க. ஆனா அவருக்கு என்ன தேவன் பண்ணாரு? அவருடைய திட்டங்கள் முழுவதும் வெளிப்படுத்திட்டார். எப்போதுமே தேவன் மனசுல ரகசியமா நிறைய காரியங்களை வச்சிருப்பார். பைபிள்ல எழுதுறது அதான், தேவனுடைய ரகசியங்கள் தான் இதுல இருக்குது. ஆனா அந்த ரகசியத்தை ஏனோக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு. 2000 வருஷம் கழிச்சு, 4000 வருஷம் கழிச்சு அப்போஸ்தலன் பவுல் மூலமா அந்த ரகசியம் வெளியாக்கப்படுது. அதே ரகசியம் யாருக்கு வெளியாக்கப்பட்டிருக்கு? ஏனோக்குக்கு தேவன் சொல்லிட்டாரு அந்த ரகசியத்தை. ஏனோக்குக்கு தெரியுமா? அது யூதா புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வர்றது எப்படி இருக்குன்னா, 1000 பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் அப்படின்னு அவருக்கு அறிவிக்கப்படுது. சபை தேர்ந்தெடுக்கப்பட்டு பூமியில் உள்ள ஜனங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அவங்க அரசாண போறாங்கன்னு தேவனுடைய பிளான் ஃபுல்லா அவருக்கு சொல்லிட்டாரு அங்க தேவன். பாருங்க, எந்த காலத்துல வாழ்ந்தவருக்கு நீதிமானுக்கு பாருங்க வேதம் சொல்லுது, நீதிமானை கர்த்தர் பசியினால் வருந்த விடார். எந்த பசி? நமக்கு ஞாபகம் வந்துடும் உடனே, சாப்பாடு இல்லாம நம்மளை வருந்த விட மாட்டாருங்க. அந்த பசி கிடையாது. இந்த பசிய தேவன் அற்ற ஒரு மனுஷனே, தேவனே இல்லைன்னு சொல்ற ஒருத்தனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அருமையான சாப்பாடு சாப்பிடுறான், நாக்குக்கு வாய்க்கு ருசியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். 2000 சுவை இருக்கிற அந்த நாவுக்கு விருப்பப்பட்ட உணவு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்காக தேவன் அவனுக்கு பசினால் வருந்த விடாதுன்னு சொல்ல முடியுமா? தேவன் யார பசினால் வருந்த விடாது? நீதிமான் தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசமா இருக்கிற நீதிமான பசினால் வருந்த விட மாட்டார். எந்த ஆகாரத்தை கொடுத்துறாரு? ஆகாரம், தேவனுடைய வார்த்தையை அவனுக்கு கொடுத்து அவனை போஷிக்கிறார். சாப்பிட்ட உடனே அவனுக்கு நித்திய ஜீவன் வந்துடும். இந்த உணவு சாப்பிட்ட உடனே இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு ஜீவன் நமக்கு ஏற்பட்டுருது. பலவீனமா இருக்கும் போது நம்ம போய் சாப்பிட்ட உடனே உடல் ஸ்ட்ரென்த் ஆயிடுது, நம்ம நல்லா எழுச்சி நடக்க ஆரம்பிச்சிடுறோம், பலம் வந்துடுது. நல்ல சத்தான ஆகாரத்தை கொடுங்க, பலவீனமா இருக்காங்க அப்படின்னு கொடுத்த உடனே அவங்க பலன் அடைஞ்சிடறாங்க. அதே போல தேவனுடைய வார்த்தை கிடைச்ச உடனே ஆவியில பலன் அடைஞ்சிடறாங்க.
உலகத்தின் அசுத்தங்களையும் தங்களை விடுவிச்சு கொள்றாங்க. அப்படிப்பட்ட ஆகாரத்தை தேவன் நீதிமானுக்கு கொடுக்கிறார். அடுத்தது அந்த முதல் நீதிமானுக்கு என்ன கொடுத்திருக்காரு? எனக்கு சரியான ஆகாரத்தை கொடுத்திருக்காரு. பசி அவருக்கு கிடையாது. சரி, ஏனோக்கு இப்போ மரிச்சாரு. ஏனோக்கு மரிச்சதுக்கு பிற்பாடு தேவனுடைய கோபம் பூமிக்கு வந்திருக்கலாமே. நெக்ஸ்ட் யாரு வந்துட்டது? அடுத்து யாரு? நோவா வந்துட்டாரு. அங்க உடனே பாருங்க, தேவனுடைய நோக்கம் அவர் மரிச்ச உடனே அவருடைய கண் எங்க வந்துச்சு? இப்போ நோவா மேல வந்துச்சு. நோவாவை பாக்குறாரு. நோவா கிட்ட பேசிட்டு இருக்காரு, வேலை செய்வாங்க. நோவா கிட்ட வேலை செய்ய சொல்லிட்டு, இப்ப நோவாக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும். நோவாவோட பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வேணும். அப்ப என்ன பண்ணணும்? நோவா இடத்துல மட்டும் மழை பெய்ய வைக்க முடியுமா? நோவா விதைச்சிருக்க பயிருக்கு மட்டும் மழை பெய்ய வைக்க முடியுமா? இதுக்காக என்ன பண்ணுது? எல்லாருக்கும் மழை பெய்ய வைக்கிறார். அதனாலதான் நீதிமானுக்கும் அநீதிமானுக்கும் என்ன பண்ணுது? எல்லாம் ஒன்னா கொடுக்கிறார். சாப்பிடுவோம். இவர் வேலை செய்யணும், என்னோட திட்டத்துக்கு வேலை செய்யணும். அதுக்காக எல்லாரும் சேர்ந்து நீங்க சாப்பிட்டுக்கோங்க. ஒரு காரியம் சொல்லுவாங்க, பூவோட கூட சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்றதுதான். அந்த ஒரு நீதிமானுக்காக பூமியில மழை பெய்யுது. இவர் சாப்பிடணுங்கிறதுக்காக பூமியில எல்லாரும் சாப்பிட்டு வாழுங்கன்னு கொடுக்கிறார் தேவன். பாருங்க, இதுதான் தேவனுடைய திட்டம். 100 வருஷம் மழை பெஞ்சிருக்கு. 100 வருஷமும் தேவனுடைய செழிப்பு இந்த உலகத்துல இருந்ததுன்னு சொன்னா காரணம் என்ன? அழிக்கப்படணும் முடிவு பண்ணிட்டாரு. ஆனா எல்லா இதுல 100 வருஷமும் பனிதான் பெஞ்சுதாங்க. பனி பெஞ்சு நல்லா முளைச்சி வந்துருச்சு, சாப்பாடு கிடைச்சு. எல்லா சீதோச நிலையம் நல்லது எல்லாமே அந்த ஒரு நீதிமான நிறுத்தமே பூமியில் உள்ள சகல ஜனங்களும் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. சரி, அது முடிஞ்சது. ஜலப்பலை வந்தது. ஜலப்பலை அழிந்து முடிஞ்சதுக்கு பிற்பாடு 2வது உலகத்துக்கு வந்தது. இப்ப தேவனுடைய கோபம் பூமிக்கு வரல. காரணம் நோவா இருக்கிறாரு அங்க. சரி, நோவா மரிச்சதுக்கு பிற்பாடு தேவனுடைய கோபம் வரலாம் இல்லையா? சரி, நோவா மரிச்சிட்டார். இப்ப தேவனுடைய கோபம் வந்துச்சா? வரலையே. காரணம் ஆபிரகாம் வந்துட்டார். பாருங்க, இந்த நோவா ஆபிரகாம நல்லா ட்ரைன் பண்ணி நல்ல விசுவாசத்தை பூஸ்ட் பண்ணி அவர் அனுப்பிச்சு ரெடி பண்ணிட்டு அவர் மரிச்சு போயிட்டார். பாருங்க, விசுவாசம் டிரான்ஸ்பர் இங்க வந்துருச்சு. தேவனுடைய திட்டத்தை பாருங்க. இப்ப தேவன் ஆபிரகாம கூப்பிட்டு சொல்லிட்டாரு, உனக்குள் பூமி உள்ள சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணிட்டாரு. இப்ப ஆபிரகாம் என்ன பண்ணணும்? விசுவாசித்து வந்துட்டாரு. நல்ல ஒரு செழிப்பான இடத்துல இருந்து தேவனுடைய வார்த்தை கேட்டு அவர் வந்துட்டாரு. இப்ப இவருக்கு என்ன பண்ணணும்? தேவன் சாப்பாடு கொடுத்தா அவர் நம்பி வந்த ஒருத்தர் தேவன் பராமரிக்கணும், அவருக்கு எல்லா நன்மைகளும் கொடுக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா அவரை நம்பி வந்த ஒரு மனுஷன் திடீர்னு பாத்தீங்கன்னா மழை பெய்யாம அங்க ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு. ஆனா உலகத்துக்கு பஞ்சம் வரல, ஆபிரகாம் வாழ்ந்த அவருக்கு மட்டும் ஒரு பஞ்சம் வந்துச்சு. பாத்தீங்களா தேவனுடைய நோக்கத்தை பாருங்க. இந்த இடத்துல ஆபிரகாம தேவன் டெஸ்ட் பண்றாரு. சாப்பாடு இல்லாம அவர் வறண்ட விடணுங்கிறதுக்கு இல்ல, இவ்வளவு இதை விட்டுட்டு வந்துட்டார. ஏன்னா ஒரு வசனம் சொல்லி இருக்கு எப்படியே இல்ல, அவங்க விட்டு வந்த தேசத்தை நினைச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம், போறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது. மழை பெய்யல, பஞ்சம் வந்துருச்சு. இப்ப ஒரு உடனே என்ன பண்ணிருக்கலாம், அடடா தெரியாம வந்துட்டோம், பேசாம நம்ம ஆறானுக்கு ஓடி போயிடலான்ட்டு ஓடி இருக்கலாம். ஓடினாரா? பாருங்க, எகிப்துக்கு போறாரு. பார்க்கும்போது அந்த நீதிமான் இவர் நிமித்தம் அந்த பூமியில சகல நன்மைகளும் தேவன் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதனாலதான் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். வேதத்தை வாசிக்கும் போது இதெல்லாம் கவனிச்சு பார்க்கணும். இந்த நாட்கள் தேவனுடைய நோக்கம் என்ன? சரி, தேவன் யாரையாவது டீல் பண்றாரா? இந்தியாவில யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்காரா? அமெரிக்காவில யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்தாரா? பாருங்க, அந்த இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற அந்த ஆபிரகாம் கிட்ட மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும்தான் இருக்காரு. நெக்ஸ்ட் அவருடைய பிள்ளையை பார்த்து சொல்றாரு, அவர் பலி செலுத்துன்னு சொல்றாரு. ஆபிரகாம் மரிக்கும் போது ஈசாக்கு வந்துட்டாரு. ஈசாக்கு மரிச்சு யாக்கோபு வந்துட்டாரு. சரி, யாக்கோபு மரிச்சதுக்கு அப்புறம் பூமி அழிச்சிருக்கலாமே. அடுத்து யார் வந்திருக்காரு? யோசேப்பு வந்துட்டாரு. இப்படிதான் நம்ம வேதத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் ஒவ்வொருத்தரையும் வச்சிருக்கிறார். இப்ப யோசேப்பு பாத்தீங்கன்னா, யோசேப்பு வாழ்ந்த நாட்கள்ல தேவன் போய் பரலோகத்துல இருந்தாரா? பெரிய பெரிய செல்வ சீமானோட வீட்டுல இருந்தாரா? அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில உட்கார்ந்து இருந்தா யோசேப்போட கூட இருந்தார். எப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்ப இந்த சிறைச்சாலையில இருக்கிற யோசேப்புக்கு என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். அவர் உயிர் வாழணும். ஏன்னா அவருக்கு விசுவாசம் இருக்கு, அவர் அந்த தேசத்துக்கு அதிபதி ஆக்கணும். அப்ப தேவனுடைய நோக்கம் அவர் சாப்பிடணும், அவர் வாழணும்னு சொன்னா உலகத்துக்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு? மழை பெய்ய வச்சுட்டு இருக்காரு. அவருக்காக உலகமே அன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. யோசேப்போட இதை வாசிக்குமா நமக்கு தெரியும். அவருக்காகவே அங்க என்ன நடக்குது? வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்குது, வியாபாரம் நடக்குது. யோசேப்பை வியாபாரம் பண்றாங்க.
எல்லாமே அந்த நாட்டுல நடந்த யோசேப்புக்காக தான். சரி, யோசேப்பு மரிச்சிட்டாரு, இப்ப வேற யாருமே இல்லையே, சரியான நீதிமான் இல்லையே, தேவன் அழிச்சிருக்கலாமே. ஏன் அந்த இடத்துல தேவன் அழிக்கல? வாக்கு தத்துவம் இருக்குது. எங்க இருக்கு? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய நல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். பாருங்க, இப்ப இந்த இடத்துல நீதிமான் கிடையாது, ஆனா தேவன் அழிச்சிருக்கணும் பூமியை. ஆனா என்ன சொல்றாரு? இப்ப அழிக்காம இருக்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன காரணம்? இப்ப புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கு, கர்த்தர் தன்னுடைய வாக்கு தத்தத்தை குறித்து நீதி சாந்தமா இராமல் எல்லாரும் மனம் திரும்பணும்னு. இப்ப இங்க என்ன சொல்லிட்டாரு அவரு? அந்த 400 வருஷம் முடியும் போது அவங்க நான் வெளியே எடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணிட்டாரு. இப்ப 400 வருஷம் போய்கிட்டு இருக்குது. முதல் ராஜா வர்றாரு, அந்த எகிப்து அதிபதி. 2வது அதிபதி வந்தோன்னு சொல்றாரு, அப்பா இவங்க எல்லாம் யோசேப்போட ஜனங்கப்பா, நல்லா பார்த்துடுங்க அப்படின்னு. 3வது வராரு, 4வது ஒருத்தர் வராரு. அவர் வந்த உடனே யோசேப்பெல்லாம் கம்ப்ளீட்டா மறந்துட்டாரு, ஜனங்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இதுலதான் தேவனுடைய நோக்கத்தை நம்ம பார்க்கணும். அவர் அங்க கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது தேவன் அங்க என்ன பண்ணிட்டாரு? ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டாரு. 400 வருஷம் முடிய போகுது, தேவனுடைய வாக்குத்தத்தை முடிய போகுது. இப்ப அங்க அழிவு கொண்டு வரணுமே, ஆனா அடுத்த ஆள் ரெடி ஆயிட்டாருங்க. யாரு? மோசே வந்துட்டாரு. பாருங்க, தேவனுடைய மனுஷன் பூமியில வந்துட்டாரு, விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் கிடைச்சிட்டாரு. இப்ப தேவன் எல்லாத்தையும் நம்ம செய்யறது யாருக்காக தான்? மோசே சாப்பிடணும், வாழணும், அவ்வளவுதான். அடுத்தது யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். இப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன கிடைச்சது? வனாந்தரத்துல உணவு கிடைச்சது. அவங்க எங்கன்னா போய் இது பண்ணாங்களா? எங்கேயும் பயிர் செய்யல இல்லைங்களா? 40 வருஷங்களா அவங்களுக்கு சாப்பாடு எங்க இருந்து கிடைச்சது? வானத்துல இருந்து தூதருடைய மண்ணால அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்படி தேவன் பராமரிச்சுட்டு வர்றாரு. அங்க தேவனுடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இப்ப தேவன் என்ன ஆயிடுச்சு? இப்போ அதிகமாயிடுச்சு. ஒவ்வொருத்தர் தான் இருந்து இப்ப ஜனங்கள் அதிகமாயிட்டாங்க, ஒரு தேசம் உண்டாயிடுச்சு. இப்ப யோசுவா இவரு போய் அங்க மலையில மறிக்கிறாரு. மறிச்சாங்க, அடுத்த ஆள் ரெடி பண்ணிட்டாரு. யாரு? யோசுவா வந்துட்டாரு. இப்ப கானானுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. கானானுக்குள்ள பிரவேசிச்ச உடனே கானானுக்குள்ள செழிப்பு வந்தாகணும். காரணம், அதே விசுவாசம் யார்கிட்ட இருக்கு? யோசுவா கிட்ட இருக்குது. இப்ப விசுவாசிக்கிற நீதிமானா இருக்கிற இவருக்காகவே அந்த பூமியில எல்லாத்தையும் கொடுக்கப்பட்டுகிட்டு இருக்குது. இஸ்ரேல் ஜனங்களும் கொஞ்சம் பேர் விசுவாசித்தாங்க, கொஞ்சம் பேர், எல்லாரும் விசுவாசித்தாங்கல்ல, கொஞ்சம் பேர் அங்க விசுவாசிச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது அடுத்தது யார் எந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் வந்துட்டாங்க. இப்ப நியாயாதிபதிகளுடைய காலத்துல ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு நியாயாதிபதி இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 330 வருஷம் தான், 330 வருடங்கள் நியாயாதிபதியுடைய காலமா இருக்குது. ஒரு காலத்திலயும் ஒருத்தராவது இல்லாம இல்ல. அந்தந்த காலத்துல ஒவ்வொரு நியாயாதிபதி இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அந்த உலகத்துக்கு எந்த ஒரு அழிவையும் தேவன் கொண்டு வரல. பாருங்க, இஸ்ரேல் மக்கள் மேல கோபம் வந்தாலும் கூட அந்த ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனை எடுத்து அந்த இஸ்ரேல் மக்களை விடுவிச்சு கொண்டுட்டு வர. அப்படி ஒரு மனுஷன் இல்லைன்னா என்ன ஆகும் சொல்லுங்க நீங்க? போன வாரத்துக்கு கிதியோனை பத்தி பார்த்தோம். கிதியோனுக்கு அந்த ஒரு விசுவாசம் இல்லைன்னு வச்சுடுங்களேன். அப்ப அந்த இஸ்ரேல் ஜனங்களை எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? தேவன் ஒரு சூப்பர் பவரை அவங்க அடிச்சு வெளியே கொண்டு வர முடியாது. ஏன்னு கேட்டா அவர் நீதிபரரா இருக்காரு. அது நீதிக்கு புறமா எதுவுமே செய்ய முடியாது. ஒரு மனுஷன் விசுவாசம் இருக்கிறான், அந்த மனுஷன் விசுவாசத்தை அவர் அங்கீகரிச்சு அந்த மனுஷன் மூலமாக தான் தேவன் பல செஞ்சு அவங்களை வெளியே கொண்டுட்டு வர முடியுது. வேற வேலையில அதை செய்ய முடியாது அங்க. புரியுதுங்களா? அடுத்து பார்க்கும்போது சாமுவேலுடைய காலம் வருது. இப்ப சாமுவேல் கடைசி நியாயாதிபதி. சாமுவேல் கடைசி நியாயாதிபதி. அவர் மரிக்கிறதுக்கு முன்னால அடுத்த ஆள் ரெடி பண்ணிட்டாரு. யார் வந்துட்டது? சவுலா. சவுல் கொஞ்ச நாள் இருக்கும்போது தாவீது வந்துட்டாரு. தாவீது வந்தவொடனே தான் அவர் மரிக்கிறாரு. பாத்துக்கோங்க, சவுல் யாரா கிடையாது, நீதிமானா இல்ல. அவர் ஏற்கனவே தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டாரு. தேவன் அவரை புறக்கணிச்சு அவரை தள்ளி உடனே நெக்ஸ்ட் தாவீது எடுத்துருவார். கரெக்டா ஒரு ஆளாவது இருக்கணும், தேவனோட டீல் பண்ணிக்கிட்டு தேவன் அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த பூமிக்கு ஒரு நன்மை செய்ய முடியும் இல்லைங்களா? இப்படிப்பட்ட நிலைமையில வந்துட்டு இருக்கும்போது தாவீதுக்கு பிற்பாடு சாலமோனுக்கு பிற்பாடு ராஜாக்களுடைய காலம் வந்துச்சு. இப்போ சாலமோன் ஒரு தேவனுடைய விசுவாசமா இருந்தாரா? விசுவாச பட்டியல் அவருடைய பேரே கிடையாது. இப்ப சாலமோனுக்கு பிற்பாடு வந்த பிள்ளைங்க, சாலமோனுடைய பிள்ளை
தேவன் மேல விசுவாசம் இல்லை. இப்ப அந்த இடத்துல யாருமே இல்லையே, தேவன் அழிச்சிருக்கலாமே. யாரும் கிடையாது, ராஜாவும் கிடையாது. ராஜாவும் அவிசுவாசியா இருக்கிறான், ஜனங்களும் அவிசுவாசியா இருக்காங்க. இப்ப அழிக்காம பண்றது காரணம் என்ன? தீர்க்கதரிசிகள். பாருங்க, அதான் தேவன் கரெக்டா கொண்டு வர்றாரு. இப்ப அடுத்த ஆள் வந்துட்டாங்க, யாருன்னா தீர்க்கதரிசி வந்துட்டார். முதல் சரியான ஒரு தீர்க்கதரிசி வேதத்துல இருக்காரு, யாரு? எலிசா. பாருங்க, அந்த எலிசாவுடைய நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்கள் எந்த மாதிரி ஆயிட்டாங்க தெரியுங்களா? இந்த நேரத்துலதான் நம்ம ஏசாயால வாசம் பாருங்க, என்ன சொல்றாரு? சோதோமின் அதிபதியே தேவனுடைய வயதத்துக்கு செவி கொடுன்னு சொல்றாரு. அந்த ஒரு காலகட்டம் எவருத்தரும் தேவன்கிட்ட கிடையாது. பாத்தீங்கன்னா ராஜா இருக்கிறான், ராஜா கிட்ட 450 தீர்க்கதரிசி இருக்கிறான். ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 450 தீர்க்கதரிசிகள். ராஜா எங்க போனாலும் ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, நீங்க போங்க, அந்த அந்த எதிரியை போயிட்டு நீங்க மாடு போல முட்டி நீங்க ஜெயிச்சுட்டு வந்துருவீங்க அப்படின்னு அவருக்கு சொல்ல அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த ராஜாவுக்கு ஒரு நாள் கோபம் வந்து இன்னொரு ராஜா வந்து சொல்றாரு, ஏங்க வேற தீர்க்கதரிசியே கிடையாதா? இருங்க, ஒரே ஒரு நாள் இருக்கிறான், ஆனா அவனை கூட்டிட்டு வந்து வச்சுடுங்களேன், அவன் எனக்கு சாதகமாவே பேச மாட்டான், பாதகமாவே பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு தீர்க்கதரிசி அபியாங்கிற தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வந்து 450 தீர்க்கதரிசி சொல்லிட்டாங்க, நீங்க போங்க, அந்த தேசத்துக்கு மேல கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாருன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு தீர்க்கதரிசிகிட்ட கூப்பிட்டு கேட்கறாங்க, ஏப்பா அந்த தேசத்துக்கிட்ட சண்டைக்கு போனா தேவன் யுத்தத்துக்கு ஜெயம் தருவாரா பாட்டாரா? கண்டிப்பா தரமாட்டாரு, அங்க போனா நீ செத்து போயிடுவேன்னு சொல்லுவாரு. அது சொல்ல, நான் ஏற்கனவே சொல்லல, எல்லாரும் 450 தீர்க்கதரிசிகளும் ஒரே மாதிரி ஜாபரா அடிக்கிறாங்க, போங்க ஜெயிச்சிருவீங்கன்னு. ஆனா ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, போனா செத்து போயிடுவேன்னு. எப்படி இருக்கும் ராஜாவுக்கு? இப்ப இந்த தீர்க்கதரிசியை பார்த்தோன்னா ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருல. எப்ப சொன்னாலும் எனக்கு ஆப்போசிட்டா ஜெயில போட்டுறாரு, போட்டுட்டு சொல்றாரு, நான் யுத்தம் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு மட்டும் கொடு அப்படின்னு. அந்த தீர்க்கதரிசி சொல்லுவா, எப்ப சிறைச்சாலை அதிகாரி கேட்டுக்கோ, இவன் உயிரோட வந்தாதான் நடக்கட்டாது போ அப்படின்னு. எப்படி இருக்கும் பாருங்க, ராஜா கிட்ட சொல்றாங்க, உயிரோட வந்தாலும் அப்புறம் பாத்துக்கோ போ அப்படின்னு சொல்லுவாரு. இதுதான் தீர்க்கதரிசி. 450 பேர் தீர்க்கதரிசி இல்ல, யார் அவங்க? பாகால் தீர்க்கதரிசி. அவங்களும் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ராஜாவை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. இது சொன்னா நமக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருங்க. இன்னைக்கு 450 தீர்க்கதரிசி யாரு அதிகமா இன்னைக்கு யாருகிட்ட இருக்காங்க? பயங்கர ஃபேமஸ் 450 தீர்க்கதரிசி. இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இந்தியா ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க உண்மையான தீர்க்கதரிசியா இருக்கீங்களா? உலகத்துக்கு அழிவு வரப்போகுது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல இயேசு கிறிஸ்து வரும் நாட்கள் அழிவு வரும். இதை சொல்லுங்க, ஏத்துக்கோங்கிறவங்கள அந்த தீர்க்கதரிசிக்கு எந்த உங்களுக்கும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆப்போசிட்டாவே பேசுறாங்க இவங்க, புரியுதுங்களா? இப்ப தீர்க்கதரிசினா சாதாரண ஆட்கள் கிடையாது, அவங்க உயிரை பணம் வச்சுதான் அவங்க தீர்க்கதரிசியா இருந்தாங்க. ராஜா கொஞ்சம் விட்டா கொண்டு போட்டுருவான். எத்தனை தீர்க்கதரிசி கொண்டு போட்டிருக்காங்க தெரியுங்களா? கடைசி தீர்க்கதரிசி யாரு? இயேசு கிறிஸ்து தான். கடைசி ஆள் அவங்ககிட்ட கொண்டு போட்டு தேவ கோபத்தை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. அப்ப தீர்க்கதரிசி அவங்க கிட்ட வந்துட்டாரு. இந்த எளிய தீர்க்கதரிசியை பத்தி கொஞ்சம் வாசிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். பாருங்க, இது சாதாரணமா ஒரு தீர்க்கதரிசி எந்த இடத்துல சொல்றாரு தெரியுங்களா? 450 தீர்க்கதரிசி நின்றுட்டு இருக்கான், ராஜா அங்க நின்றுட்டு இருக்காரு. இஸ்ரேல் ஜனங்க எலியா பக்கம் பேசுறதா ராஜா பக்கம் பேசுறதான்னு ஒரு கேள்விக்குறியா நின்றுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பேசுறாரு. இஸ்ரேல் மக்கள் ஒன்னும் தேவையில்ல, அந்த ராஜா என்ன சொல்றாங்க அது கேட்பாங்க இஸ்ரேல் ஜனங்க. இந்த எலியாவை கொண்டு போட்டு சொன்னா கொண்டு போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில தன்னோட உயிருக்கு கேரண்டி கிடையாது. இந்த மாதிரி நிலையில இருந்துட்டு சொல்றாரு, கர்த்தர் தேவனா கர்த்தர் சேவி, பாகால் தேவனா பாகால சேவி. ஏன் 2 நினைவோடையும் குந்தி நடக்கிற அப்படின்னு சொல்றாரு. தீர்க்கதரிசின்றது எப்படி பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்க நான் ஒருவன், பாகால் தீர்க்கதரிசியோ 450 பேர். இந்த மாதிரி தான் தேவனுடைய தீர்க்கதரிசி அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப தேவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு சொல்லுங்க. இப்போ
தேவனை சந்தோஷப்படுத்தினாரு. எலியாவோட நாட்கள்ல தேவனுக்கு ஒரே ஒரு மனுஷன் தான் சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு. அந்த ஒரு மனுஷனுக்கு தான் அந்த பூமியில எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தேவன் எடுத்த ஆபிரகாமுடைய சந்ததி, விசுவாசத்தின் தகப்பனாகி ஆபிரகாமுடைய சந்ததிக்கு விசுவாசமே கிடையாது. பாகால் தான் தெய்வம்னு நம்பி போயிட்டாங்க. அவங்களும் ஜனங்க என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு நிலைமைக்கு பேதைகள் ஆயிட்டாங்க. ஆனா ஒரு மனுஷன் நின்றுகிட்டு சொல்றாரு, கர்த்தர் தேவனா பாகால் தேவனா. இந்த இடத்துல அது வெளிப்படட்டும்னு அந்த இடத்துல நடந்த சம்பவம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? எந்த அளவுக்கு ஒரு மலை மேல கொண்டு நிக்க வச்சு பாருங்க, கொஞ்சோண்டு சந்தேகம் வந்திருந்தா அவருடைய நிலைமை என்ன இருக்கும்? ஒருவேளை இந்த இடத்துல அந்த நெருப்பு எரியல்னு வச்சிடுங்க, என்ன பண்ணிருப்பாங்க? எலியா தீர்க்கதரிசியை கொன்று போட்டிருப்பாங்க அங்கேயே. ஆனா தேவன் சொல்லுற, தேவன் அந்த இடத்துல எலியாவை அவங்க ஆதரிக்கிறாரு. வானத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த பலியை அங்கீகரிச்ச உடனே 450 தீர்க்கதரிசியை ஓட விட்டு விட்டுறாரு. எந்த மாதிரி தேவன் செஞ்சிருக்காரு பாத்தீங்களா? சாதாரண காரியமானலாம். தீர்க்கதரிசி இருக்கிறதுலயே பழைய ஏற்பாட்டுகள்ல தீர்க்கதரிசிகள் அதிக கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. நீங்க எரேமியா தீர்க்கதரிசியை வாசிச்சீங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை வாசிச்சீங்கன்னா, உங்களோட லைஃப் வாசிக்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். எந்த மாதிரி இருந்திருக்காங்க தேவனுக்காக அவங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்க முழுவதும் தேவனை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. இந்த மாதிரி நிலையில தான் மறுபடியும் ஜனங்களை தேவன் பக்கம் ஒரு திருப்புறாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடந்திருக்குது. சரி, இஸ்ரேலுடைய ஜனங்கள் பாவம் செஞ்சுட்டாங்க அப்படி சொல்லி இஸ்ரேல் 10 கோத்திரத்தை தேவன் தள்ளிட்டாரு. 10 கோத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, சீசாக்குன்ற ஒரு ராஜா வந்து அவங்களெல்லாம் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டு வேற ஜனங்களை கொண்டு வந்து தேசத்தை உள்ள விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டான். தேவனுடைய ஜனங்கள் யாரையும் சொல்ல முடியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டான். இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. 10 கோத்திரத்தை விட்டுட்டார். சரி, இதுக்கப்புறம் இந்த இருக்கிற 2 கோத்திரத்தை அழிக்கிறதுக்கு எத்தனையோ ராஜாக்கள் படையெடுத்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் தேவன் அவங்களை அழிக்க விடல? ஏன் இந்த இஸ்ரேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்களா? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்களா? மனாசேங்கிற ஒரு ராஜா இருக்கிறதுலயே ரொம்ப பவர்ஃபுல் ராஜா, தேவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை கூட கீழ்ப்படியாத ராஜா. இந்த மாதிரி ராஜா இருக்கும்போது தேவன் அழிச்சு போட்டிருக்கலாமே, ஏன் அழிக்கல அப்படின்னா அதுக்கு தேவனுடைய ஒரே ஒரு வாக்கு தான் காரணம். வாசிக்கலாம் அந்த வசனம், 1 ராஜாக்கள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். பாருங்க, இந்த ஒரு வாக்கு தத்துவம் தான். என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த ஜனங்க யாரும் அவர் சேவிக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனா தேவன் ஒரு பிராமிஸ் பண்ணிட்டாரு. என்னன்னா, தாவீது எனக்கு நல்லா கீழ்ப்படிஞ்சாங்க, இந்த தாவீதோட சந்ததி ஒரு சந்ததியை நான் அழிக்கவே மாட்டான், எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் வாக்கு பண்ணிட்டாரு. எது வரைக்கும் அழிக்கிறது தெரியுங்களா? இப்ப இந்த வாக்கு பண்ண இது பிற்பாடு ஒருத்தர் கூட தேவனுக்கு கீழ்ப்படியல. ஆனா தேவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். வெயிட் பண்ணி எந்த நாட்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா, கடைசி ராஜா சிதேக்கியா. அந்த சிதேக்கியா ராஜா வரும்போது தேவன் எல்லாத்தையும் பிடிச்சி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்ப அந்த நாட்கள்ல எல்லாத்தையும் தேசத்தை அழிச்சிருக்கலாம் இல்லையா? எல்லாரும் அழிச்சிருக்காங்க. யூதாவை என்ன பண்ணிக்கலாம்? கம்ப்ளீட்டா வேற இருக்கலாம். ஏன் இருக்கல? அங்க இருந்தாங்க, உண்மையான ஜனங்கள் இருந்தாங்க. அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இதுல வந்து முதலாவது சிறைப்பிடிச்சுட்டு வரும்போது இருக்கிற பவர்ஃபுல், அதாவது நல்ல ஞானிகளையும் அறிவாளிகளையும் பாபிலோன் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அதுல போனவங்க தான் யாரு? தானியேல், அனனியா, மிசாவேல், இவங்க எல்லாம் போனது. பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தடவை வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 3வது தடவை வரும்போது பாத்தீங்கன்னா சிறுமையான மக்கள் இருந்தாங்க. அவங்கள பார்த்து இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க மட்டும் தேசத்திலே இருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு சொன்னாங்க. அதுல கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தேசத்துல எல்லாரும் சிறைப்பிடிச்சு பாபிலோனுக்கு போயிட்டாங்க. ஆனா இஸ்ரேல் தேசத்துல பாபிலோன் கண்ட்ரோல்ல விதை விதைச்சு சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களே யாரு? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச மக்கள் அங்க இருந்தாங்க. அது எப்படி? பவர்ஃபுல்லான ஆட்கள்லாம் போயிட்டாங்க, எங்க? பாபிலோன் போயிட்டாங்க. சிறுமையான மக்கள் தேசத்துல இருக்காங்க, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாரு, அவங்கள போஷிச்சுக்கிட்டு இருக்காரு. இது எதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கு? எதுக்கு நிழலா இருக்கு? இன்னைக்கு பிரபலமான மக்கள்லாம் யாருக்கு அடிமையா போயிட்டாங்க? கிறிஸ்தவத்துல. இப்பிரபஞ்சத்தின் தேவனுக்கு அடிமையாகி போயிட்டாங்க. ஆனா சிறுமையான மக்கள் யூதாவில் இருக்காங்க. தேவனுக்கு பயப்படுகிற மக்கள் யூதாங்கிற அந்த ஒரு விசுவாசத்துல இருக்காங்க. அவங்களுக்காக இந்த உலகத்துல என்ன பண்ணுவார்? தேவன் ஆகாரத்தை கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு இன்றைக்கும். அதுக்கு ஒரு அடையாளமா இருக்குன்னு பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அந்த தானியேலுடைய நாட்கள்ல
அங்க சிறைப்பட்டிருக்கும் போது இப்ப தேவன் என்ன பண்ண அடுத்த பிளானுக்கு போயிட்டாரு. ஒரு பொற்சிலையை அங்க காண்பிச்சு 4 ராஜ்யங்கள் அதுல கொண்டுட்டு வர்றாரு. இப்ப அங்க ஒரு வாக்கு பண்ணி இந்த தானியேல் தீர்க்கதரிசிக்கு பின்னால கொஞ்ச நாள் கழிச்சு 400 வருஷங்கள் தீர்க்க தரிசனமே கிடையாது. இந்த 400 வருஷம் தீர்க்க தரிசனம் இல்லாத போது ஒரு நீதிமானும் இல்லாம இருக்கிறாங்க. அப்ப ஏன் தேவன் அந்த இடத்துல அடிக்கல? இது நமக்கு ஒரு கேள்வி. அந்த இடத்துல அடிச்சிருக்கலாமே. மல்கியாவுக்கு பிற்பாடு 400 வருஷம் தேவனுடைய வார்த்தை கிடையாது. ஏன் தேவன் அடிக்கல? தானியேல் 9ஆம் அதிகாரம் 25 இருந்து வாசிக்கலாம் 27 வரைக்கும். எப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுத்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுமுடன் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் நெருக்கமான காலங்களில் இப்படியாகும். பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய வருகையின் காலத்தை இங்கே முன்குறிச்சிட்டாரு. இத்தனை வருடத்துல அவர் பிறப்பார். இப்ப இந்த தீர்க்க தரிசனம் சொன்னது பிற்பாடு எவ்வளவு நாட்கள் கழிச்சு பிறந்திருக்காரு? 490 வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு. இப்ப தீர்க்க தரிசனமே இல்லாத ஒரு காலம், நீதிமான்களே இல்லாத ஒரு காலம். தேவன் அந்த நாட்கள்ல எந்த ஒரு காரியம் செய்யல, தேசத்தை அழிக்கல. அந்த நாட்கள்ல யாரெல்லாம் வாழ்ந்தாங்க, யாரெல்லாம் அந்த ராஜாவுடைய சந்ததியா இருந்தாங்கன்னு எங்க லிங்க் கிடைக்குது நமக்கு? மத்தேயு புத்தகத்துல நம்ம வாசிக்கும் போது முதல் அதிகாரத்துல லிங்க் கிடைக்குது. எருசலேம்ல பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனதுக்கு பிற்பாடு 14 தலைமுறையா இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். 14வது தலைமுறையா. ஆனா அதுக்கு உட்பட்ட ஜனங்கள் யாருமே நமக்கு தெரியாது. 14 தலைமுறை வந்திருக்கு, யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை பாத்தீங்களா? ஆனா அதுக்கு முன்ன 14 தலைமுறை நீங்க ஈஸியா வாசிச்சலாம். யாராவது அந்த சந்ததியில வர்றாங்கன்னு நீங்க படிக்கும் போது தெரியும். ஆனா அந்த லிஸ்டே இல்லாம இருக்கு. இங்க கண்டினியூ பண்றாரு. அப்ப இந்த இடத்துல 490 வருஷம் கழிச்சு மேசியா பிறப்பாரு அந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. இப்ப தேவன் வாக்குத்தத்தத்தை குறிச்சு இந்த 400 வருஷம் இந்த உலகத்தை நடத்திட்டு வந்திருக்காரு. 400 வருஷம் இந்த உலகத்துக்கு நன்மைகளை கொடுத்துட்டு வந்தது காரணம் மெசியா பிறக்க போற அந்த டேட்டு கொடுத்ததுதான். இப்போ கரெக்டா அந்த ஒரு காலம் வந்தோடனே மேசியா பிறந்துட்டார். இயேசு கிறிஸ்து வந்துட்டார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் வந்துட்டார். தேவனுடைய கோபம் பூமிக்கு வரதை தடுக்கிறதுக்கு வந்துட்டார் இல்லைங்களா? இந்த வந்திருக்கிற ஒரு காலத்துல தேவனுடைய கோபம் வரல. தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். எவ்வளவு சந்தோஷமான காரியம் பாருங்க. இந்த உலகத்துல தேவனுக்கு பிரியமா நடக்கிறது ஒருத்தரும் இல்ல அந்த நாட்கள்ல. இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு தேவன் அவருக்கு வாக்கு கொடுக்கிறாரு. கொடுத்தவருக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துடைய 36 வருடங்கள் அவரு தேவனை வழி நடத்திட்டு வந்திருக்கிறார். இப்ப அவரு மறிச்சிட்டாரு, குறித்தலுக்கு போயிட்டாரு. பிற்பாடு என்ன ஆயிருக்கணுங்க? தேவனுடைய கோபம் வந்திருக்கணுமே. இப்ப யார் வந்துடுங்க? இப்ப இஸ்ரேல் கிடையாது. இஸ்ரேல் ஜனங்களை கீப்பு 70 சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க, யாரும் கிடையாது. இப்ப தேவனுடைய கோபம் ஏன் வரல? நெக்ஸ்ட் யார் வந்துட்டது? இயேசு கிறிஸ்துடைய சந்ததி அப்போஸ்தலர்கள் வந்துட்டாங்க. அங்க அதான் ஒரு வசனம் வாசிங்க. இப்பதான் நம்ம இடத்துக்கு வந்திருக்கோம். நாம 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் காலமாகிலும் என் காரியங்களாகிலும் வரும் காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. இந்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. நம்ம சகோதரர் அதிகமா அதுவே விளக்கம் கொடுப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பவுல், அப்போலோ, கேபா இவங்களை பத்தி சொல்லிட்டு உலகம் என்ன உலகத்தை கொண்டுட்டு வர்றாரு? உலகம், அடுத்தது ஜீவன், மரணம், நிகழ்காரியம், நடந்துகிட்டு இருக்க காரியம், வரும் காரியம் எல்லாம் உங்களுடையது. யாருடையது? எல்லாம் யாருடையது? இன்னைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு காரியமும் யாருடையது? ஜீவன், மரணம், நிகழ்காரியம், வருங்காரியம் எல்லாம் யாருடையது? வந்துருச்சுங்களா? கரெக்டா தேவன் கொடுத்துட்டாரா? இப்ப அப்போஸ்தலருடைய காலத்துல தேவன் யாருக்காகவே வச்சிருக்காரு உலகத்தை? ரொம்ப நாளா தேவன் எதிர்பார்த்து இருந்தது தன்னுடைய புத்திரர்கள் தான். இந்த ஒரு புத்திரர்களுக்காகவே 4000 வருஷங்களா ஜனங்களை வழி நடத்திட்டு வந்திருக்காரு. வேத புத்தகத்தை உருவாக்கிட்டாரு. வேதத்தின் மகத்துவத்தை காமிச்சு உருவாக்கி அவருடைய ரகசியங்களை அடக்கி வச்சு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டு தேவனுடைய சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டுருச்சு. இப்போ அப்போஸ்தலர் யாரு? தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர். இப்ப தேவனுடைய ரகசியம் எங்க இருக்குது? எங்க போய் தேடுவீங்க? கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்த ஒரு இடத்துல இருக்கு, அப்போஸ்தலர்கிட்ட இருக்கு. அவங்க தங்களை வெளிப்படுத்துறாங்க, நான் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரர்.
அப்போ தேவனுடைய திட்டங்களை அறிந்தவங்க யாரு? தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரர். தேவனுடைய ரகசியத்தை சுமந்திருக்க போறோம். இப்ப நம்மளும் சாதாரண ஆட்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். என்ன நீங்க சாதாரண ஆளு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா தேவனுடைய பார்வையில் நீங்க எப்படி இருக்கீங்க? தேவனுடைய ரகசியத்தை சுமந்துகிட்டு இருக்கீங்க. விளையாட பெற்றவங்களா இருக்கீங்க. தேவனுடைய ஆசீர்வாதமும் நமக்கு தான், தேவனுடைய கோபமும் நம்ம கிட்ட தான் இருக்கும். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. உலகமே இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்குது யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா சபைக்காக. இப்ப அப்போஸ்தலருடைய காலத்துக்கு பிற்பாடு என்ன ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அப்போஸ்தலருடைய காலம் அவங்க மரிச்சதுக்கு பிற்பாடு என்ன நடக்குங்கிறத தேவன் கம்ப்ளீட்டா ஒரு புத்தகத்துல எழுதி வச்சிட்டாரு. 7 சபையா பிரிக்கிறார், 7 காலமா பிரிச்சார். பிரிச்சு அந்தந்த காலத்துல அந்த சந்ததியை வச்சிருந்தார். எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் அந்த நாட்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க நிமித்தம் பூமி காக்கப்பட்டிருக்கு. ஒரு வசனம் வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். பாருங்க, 4 ஜீவன்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். 4 ஜீவன்கள் தேவனுடைய அந்த ஒரு குணத்தை வச்சு சொல்றாங்க. அப்ப 4 ஜீவன் மத்தியில இருந்து தேவனுடைய வார்த்தை என்ன வருதுன்னா, ஒரு பணத்துக்கு ஒரு கோதுமையும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமையுமே அங்க இடம் போட்டு கொடுக்கப்படுது. சத்தியம் சத்தியம் அப்போஸ்தலர் மூலமா எல்லா இடத்துலயும் பரவிக்கிட்டு இருந்த ஒரு காலத்துல நாள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா முதல் ஒரு தூதன் முத்திரை உடைச்சாரு, வெள்ளை குதிரை வந்துச்சு. நெக்ஸ்ட் யாரும் என்ன உடைச்சாங்க, 2வது தூதன் ஒரு முத்திரையை உடைக்கிறாரு. அப்போ சிவப்பு குதிரை வந்துருச்சு. என்ன சிவப்பு குதிரை? வெள்ளை குதிரைன்றது என்னது? குதிரை என்ன இருந்தது பைபிள்ல? சத்திய போதனை. வெள்ளை போதனை, ஒயிட்டா சுத்தமான சத்தியம் இருந்துச்சு முதலாம் முத்திரை உடைக்கும் போது, அப்போஸ்தலருடைய காலம். சரி, 2வது தூதன் முத்திரை உடைக்கிறாரு. 2வது தூதனுடைய காலம் எப்போ? கிபி 99 70க்கு பிற்பாடு வச்சுக்கோங்களேன். இப்போ சிகப்பு குதிரை வந்துருச்சு. சிகப்பு என்னது? மறுபடியும் எது வந்துருச்சு? பழைய ஏற்பாட்டு பலி போதனைகள் உள்ள வந்துருச்சு. சிகப்பு குதிரை வந்துருச்சு. நெக்ஸ்ட் 3ஆம் முத்திரை உடைக்கும் போது கருப்பு குதிரை வந்துருச்சு. போதனை எப்படி ஆயிடுச்சு? கம்ப்ளீட்டா இருட்டாகி போச்சு. இதுலதான் சொல்றாரு, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், கர்த்தர் மேல் உதிப்பார். கம்ப்ளீட்டா கிறிஸ்தவ யுகத்துக்கு என்ன வந்துருச்சு? சூரியன் கருப்பு போர்வை போத்துக்குச்சு. சூரியன் என்னது? புதிய ஏற்பாடு. கருப்பு போர்வை வந்துருச்சு. சுத்தமா சூரியன் அந்தகாரப்பட்டு. இதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அந்த நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்பட்டுருச்சு. கருப்பு குதிரை வந்துருச்சு. போதனைகள் கிடையாது. சபையில என்ன சொல்றாங்களோ அதான் விசுவாசம். அந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கும் போது இங்க என்ன பண்றாரு பாருங்க, 3 படி வார்கோதுமைய அளந்து கொடுக்கப்படுது. அந்தந்த நாட்கள்ல இருந்த விசுவாசிகளுக்கு தேவன் என்ன பண்ணிருக்காரு? கோதுமைன்றது என்னது? ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நாட்கள்ல நீதிமான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலத்துல வாழ்ந்திருக்கும் போது பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை மத்தேயு 24ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்களா. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். பாருங்க எவ்வளவு தெளிவா ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. எருசலேம்ல நடந்த ஒரு காரியத்தை பத்தி சொல்றாரு. எருசலேமுடைய அழிவுல அங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, எருசலேம் முற்றுகை போடப்பட்டிருக்கு. அந்த நாட்கள்ல ஒருவரும் தப்பி போக முடியாது. அந்த தீர்க்க ராஜா முற்றுகை போட்டிருக்கும் போது கம்ப்ளீட்டா எல்லாரும் க்ளோஸ் பண்ண நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அந்த நாள் குறைக்கப்படுது. எந்த நாள் குறைக்கப்பட்டுச்சு? திடீர்னு அந்த ராஜா, அந்த தீர்க்க ராஜா கிட்ட சொல்றாங்க, ஏதோ ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டதாக அவர் அந்த முற்றுகை போட்டவர் அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா அந்த ஒரு வாரத்துக்குள்ள விசுவாசிகள் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த நாள் குறைக்கப்பட்டிருந்தது. அவங்க வெளியே வந்துட்டாங்க. மறுபடியும் ராஜா முற்றுகை போட்டான். அப்ப அதோட என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிபி 70 கம்ப்ளீட்டா தீக்குளிச்சி போட்டுட்டாங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அதான் சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும் அந்த நாள் குறைக்கப்படும். அப்ப பாருங்க, உலகத்துல எவ்வளவு சோதனை கஷ்டம் வந்தாலும் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக அந்த நாட்கள் குறைக்கிறாரு. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தேவன் என்ன பண்றாரு? மாத்துறாரு. அது கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காருன்றதான் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, 37வது வசனம். அதுலயே நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பாருங்க, ரொம்ப தெளிவா ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு.
இப்பதான் நம்ம உண்மையான தீர்க்கதரிசியா தான் நீங்க இதுதான் சொல்லுவீங்க. நோவாவின் நாட்டுல நடந்தது மாதிரியே இயேசு கிறிஸ்து வர்ற நாட்கள் நடக்கும். இங்க சொல்லிட்டு இருக்கிறது 450 தீர்க்கதரிசிகள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உலகம் ஆசீர்வதிக்கப்படுது. கர்த்தர் இந்தியாவை ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் செய்யுங்கள். ஒவ்வொரு தேச படத்தை போட்டு ஜெபம் செய்யுங்கள். ரட்சிக்கப்படுறதுக்காக ஒவ்வொரு தேசம் 36 மாநிலமா 36 மாநிலத்துக்காக ஒவ்வொரு மாநிலத்துக்காக ஒரு நாள் ஜெபம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது? நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்கும். நோவா நாட்கள் என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு நம்ம அங்க போய் பார்க்கணும். கம்ப்ளீட்டா என்ன பண்றாரு? ஜலப்பிரளயம் அழிச்சு போட்டது நோவாவின் நாட்கள்ல. அதே மாதிரி மனுஷகுமாரன் வரும் நாட்கள் சர்வ சங்காரம் செய்யப்படும். இதுதான் பைபிளுடைய போதனை. இதுதான் உண்மையான தேவனுடைய வார்த்தையா இருக்குது. அப்ப பார்க்கும்போது யாராவது கவனிப்பாங்களா அந்த நாட்கள்ல? யாராவது நீங்க சொன்னா கேட்பாங்களா? என்ன ஜாக்கிரதையா இருந்திருக்க, உலகத்துக்கு முடிவு வந்து சொன்னா என்ன கேட்பாங்களா? நோவா சொல்லும்போது கேட்டாங்களா யாராவது? அதே மாதிரி கேட்க மாட்டாங்க. அடுத்த வருஷம் பாருங்க. முன்னான காலத்தில் நோவா பேழைக்கு பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்தும் அனைவரை மாறிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். இதுதான் நடக்கும். யாரும் உணர மாட்டாங்க. யார் உணர்ந்து கொள்வார்கள்? ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள். எந்த ஞானவான்கள்? வேதத்தை யாரு வாசிக்கிறாங்களோ, சத்தியத்தை யாரு வசனத்து மேல அன்பு கூறாங்களோ அவங்க தான் தெரிஞ்சுக்குவாங்க. மத்த யாருக்கு என்ன பண்ணாது? தெரியாது. இப்போ இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருந்த நாட்கள்ல யார் கண்டுபிடிச்சதுங்க? இவர் தான் மெசியான்னு. யாரு? ஞானிகளா கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஞானிகள் எங்க பிறந்து போனாங்க? அரண்மனைக்கு போயிட்டாங்க அவங்க. ஆனா அவர் எங்க பிறந்தாரு? பெத்லகேமில் பிறப்பாரு. ஆனா அரண்மனைக்கு போயிட்டாங்களா? இப்படி பைபிள் கையில தானே வச்சிருந்தாங்க. ஏன் அரண்மனைக்கு போனாங்க? மனுஷ யோசனை. மனுஷ யோசனைப்படி ராஜா எங்க பிறப்பாரு? அரண்மனையில் தான் பிறப்பாரு. அப்ப இயேசு கிறிஸ்து ராஜானா அரண்மனைக்கு தான் போகுது. அது மனுஷ யோசனை. தேவனுக்குரிய அந்த யோசனையை விட்டுட்டாங்க அவங்க கம்ப்ளீட்டா. அதே மாதிரி இன்றைக்கு கூட மனுஷகுமாரன் வருதுன்னா மேகங்களோட கூட வர்றாருன்னு சொன்ன உடனே மேகத்தை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? மேகம்னா வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை தெரியாம இருக்கிறதுனால அவர் வருகை என்ன பண்ணுவாங்க? மிஸ் பண்ணிட சான்ஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்படி இருக்கும்போது நம்ம இதையே பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு இதுக்கு என்ன ஒரு சம்பந்தம்? இன்னைக்கு நம்மளை பத்தி ஏதாவது சொல்லுதா? சொல்லுது பாருங்க ஒரு வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19 இருந்து 22 வரைக்கும் வாசிக்கலாம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்துக் கொண்டிருக்கிறது. அது என்னென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. பாருங்க, சர்வ சிருஷ்டியும் ஏகமா பிரசவ வேதனைப்படுதான். யாருக்காக? யாருக்காக பிரசவ வேதனைப்படுது? எந்த ஒரு மனுஷனுக்காக இது பிரசவ வேதனைப்படுது? பிரசவ வேதனை உங்களுக்கு தெரியும். பயங்கர கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு எல்லா சிருஷ்டியும். யாருக்காக? தேவனுடைய புத்திரர் வெளிப்படுறதுக்காக. இப்ப தேவனுடைய புத்திரர் எங்க இருக்காங்க? லோத்து மாதிரி எங்க இருக்காங்க? சோதரகுமாரன் லோத்து இருந்தது போல இந்த உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ளதான் இருக்கிறாங்க. யாரு? தேவனுடைய புத்திரர். தேவனுடைய புத்திரர் பரலோகத்துல இல்ல, தேவதூதர்கள் மத்தியில இல்ல, இந்த மனுஷனுக்குள்ளேயே இருக்கிறாங்க தேவனுடைய புத்திரர். இது வெளிப்படுறதுக்காக இன்னைக்கு சர்வ சிருஷ்டியும் ஏகமா பிரசவ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏகமா பிரசவ வேதனைப்படுது. நம்ம இந்த யோசனையோட கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அது பிரசவ வேதனை படுதானா படுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். மனுஷன் ஆதாம் உண்டாக்கி எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த ராஜாவை நியமிச்சார். இன்னைக்கு ராஜா பராமரிக்க வேண்டியவன் யார? எல்லா ஜீவராசிகளையும் பராமரிக்கிறானா? இன்னைக்கு அது எவ்வளவு வேதனைப்படுதுன்னு நான் ஒவ்வொரு நேரம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. நான் ஏன்னா நாம மாംസം சாப்பிடுறோம், அது தேவனுக்கு சாப்பிட கொடுத்துட்டாரு. ஒரு ஆட்டை எடுத்து ஒரு மனுஷன் 2 வீலர்ல கட்டிட்டு போறாரு. எக்ஸல்ல ஃப்ரண்ட்ல வச்சு காலை கட்டிட்டு அது மேல வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அதோட பாவம், அதோட வாய் தரையில இழுக்குது, கத்துது.
ஐயோ ஒரே தண்ணி அடிச்சிடலாமே, ஏன் இந்த மாதிரி பண்றானே, எனக்கு நிப்பாட்டி சத்தம் போடலாமான்னு கூட வந்துருச்சு பாருங்க. அவன் அது கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு வேகமா போயிட்டு இருக்கான். என்ன ஒரு நிலைமை! காப்பாற்ற வேண்டிய ராஜா அதோட வாய் தரையில இழுத்துட்டு வருதே, உணர்வே இல்லை மனுஷனுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்க்கும்போது தெரியும் அது ஏன் கஷ்டப்படுதுங்க. அதுக்கு நமக்கு பங்கு இருக்கு, அதுக்கும் உங்களுக்கும் பங்கு இருக்கு. நீங்க கஷ்டப்படுதுன்னு சொன்னா அது காரணம் யாரு? நாம போனாதான் அதுக்கு முடிவே வரும். அதுக்கு அந்த அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் அது விடுதலை ஆகும். அது அழிவுக்கு உட்பட்டிருக்குது, மாயைக்கு கீழ்படுத்திருக்கு. தேவன் அதை கீழ்படுத்தி விட்டுட்டாரு. அதை பராமரிச்சு அதை பாதுகாக்க வேண்டிய மனுஷன் அதை இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மோசமான நிலையில இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறான். ஒரு சின்ன டெம்போ லாரியில ஒரு 8 மாடு கட்டி கொண்டுட்டு போறான். அந்த வண்டி இப்படி போகுது வேகமா, அதோட உடல் போய் இடிக்குது, அந்த பக்கம் இடிக்குது, இந்த பக்கம் இடிக்குது, பத்துது. அவனுக்கு உணர்வே இல்லை, அவனு வியாபாரமாக்கிட்டான். ஆனா பார்க்கும்போது என்னுடைய மனசுதான் துக்கப்பட்டுச்சு. தேவனே, இது நீ கஷ்டப்படுறதுக்கு நானும் ஒரு காரணமா இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு அதுக்கு போனதான் அதுக்கு முடிவு வரும். அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கு. இது நம்ம அடிக்கடி நினைப்பூட்ட வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. நம்ம சகோதரர் ரகுபதர் சொல்லுவார் ஒரு காரியம். ஒரு பிச்சைக்காரன் வந்து இப்படி கை நீட்டுறான். அவன் என்ன கேட்கறான்? அவன் காசு கேட்கறான். ஆனா நமக்கு என்ன நினைவு வரணும்? எப்பப்பா போறீங்கன்னு கேட்கறான். நம்மளை பார்த்து போயிடுச்சுன்னா அவனுக்கு விடுதலை கிடைச்சிடும், அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கு இந்த உலகத்துல. தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. என்னைக்கு தேவனுடைய புத்திரர் இந்த உலகத்துல இருந்து வெளிப்படுறாங்களோ, அந்த நம்பர்ஸ் அன்னைக்கு போகுதோ, அன்னைக்குதான் அந்த உலகத்துக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க முடியும். அதுக்கு முன்ன கொடுக்க முடியாது. அப்ப சர்வ சிருஷ்டி இன்னைக்கு ஏகமா பிரசவ வேதனைப்படுதுன்னா நம்முடைய கண்ணு அது பார்க்கணும், அறிவு கண்ணோட நம்ம பார்க்கணும். நமக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? நம்ம குறிச்சு ஒவ்வொரு காரியத்திலும் நாம் எச்சரிக்கை அடைகிறோம். நாம் இன்னும் சீக்கிரமா போகணும், நாம அதுக்கு ஆயத்தமாகணுங்கிறத பார்க்கணும். அப்ப உலகம் இன்னைக்கு அழிவுக்குரிய அடிமைத்தனத்துல இருக்குன்னு சொன்னா நாம என்ன பண்ணணும்ன்றது ஒரு வருஷம் வாசிக்கலாம். 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனதிரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை சரியா புரிஞ்சு கொண்டாதனால்தான் பிரச்சனை. தாமதிக்கிறாருன்னா ஒருவரும் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தாமதிச்சுக்கிட்டு இருக்காரு. யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒருவரும் கெட்டு போக கூடாது. நம்ம என்ன நினைச்சிடறோம்? ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாது உலகத்துல இருக்கிறவங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மேல் சொல்றாரு, அங்கேயே நம்மேல் நீடிய பொறுமையா இருக்கிறாருன்னா யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மித்தமே என்ன பண்றாருன்னா தேவன் வந்து நீடிய பொறுமையா இருக்கிறாரு. எத்தனையோ உலகத்தில் நடந்துட்டு இருக்கு, தேவனோட பாக்குறாரு. தகப்பன் தானே, அப்பா தானே, எல்லாருக்கும் அப்பா தானே. இன்னைக்கு உலகத்துல நடந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு அழிவையும் பார்க்கும்போது அவருடைய மனசு வேதனைப்படுமா படாதா? அப்பா ஆதாமுடைய பிள்ளைங்களா யாரு? யாரு? தேவன் தான் அப்பாவா இருக்கு. ஆனா கூலியாளு ஒருத்தர் இருந்துட்டு இன்னைக்கு அதை மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா அவங்க படுற கஷ்டத்தை எல்லாம் துக்கப்படுறது யாருன்னா தேவன் தான். அப்ப அவங்களுக்கு விடுதலை வரணும்னு சொன்னா நம்ம மேல அவர் நீடிய பொறுமையா இருக்கிறாரு. அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும், நீ ரெடியாகு. அதனால அடுத்த வசனம் வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மரமர என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். சரி, எங்க அழிந்து போகும்? அடுத்த வசனம் பாருங்க, நமக்கு சொல்றாரு. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்க, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியா நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அவர் யாரை போய் கேட்கல, இன்னைக்கு இருக்க உலகத்தை போய் கேட்கல, இன்னைக்கு இருக்கிற பகா தீர்க்க தரிசிகளை போய் கேட்கல. நம்ம தான் சொல்றாரு, நீங்க எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்க, இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நீங்க எப்படி இருக்கணும், நீங்க உங்களை எப்படி உங்களை ஆயத்தப்படுத்திக்கணும், உங்களுடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது, உங்களை குறிச்சு தேவனுடைய நோக்கம் என்ன, இந்த உலகத்துக்கு தேவனை குறிச்சு நோக்கம் என்ன, உங்களை குறிச்சு எல்லாத்தையும் தேவன் நம்ம அறிந்தவர்களாக நம்முடைய அழைப்பு நம்ம உறுதியா இருக்க வேண்டியிருக்கு. இப்ப பாருங்க, முடிவு காலம் வருது, கோதுமையும் களையும் ஒன்னாவே இருக்குது. அங்க சொல்றாரு, கோதுமையும் களையும் பிரிச்சு போடட்டுமானா வேண்டான்றாரு. முடிவு காலத்துல அதை எடுத்துடலாம் அப்படின்னு மத்திய 13 அதிகாரத்துல 30 வசனம் வாசிங்க. அறுப்பு காலத்தில்
அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். பாருங்க, களை கண்டிப்பா என்ன பண்ணணும், சுட்டரிக்கப்பட்டுதான் ஆகணும். ஆனா இன்னொரு வேலை, கோதுமையை களஞ்சியத்துல சேருங்கள். அப்ப இது எவ்வளவு முக்கியமான ஒரு வேலை இருக்கு நமக்கு இதுல. கோதுமை இப்ப எங்க இருக்கு? நிலத்துல இருக்கு சார். நிலத்துலதான் கோதுமை இருக்கு, களையும் ஒன்னாதான் இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, அதை எடுத்துட்டு வர்ற பொறுப்பு நம்மளுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கு. நாம அதுல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. எது கோதுமைன்னு நம்ம கண்ணும் பார்க்கணும். யாருக்கு அந்த பைபிள் மேல ஆர்வம் இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டிய நம்முடைய கடமை. அவங்கதான் இருக்கிறாங்க, நம்முடைய சகோதரர், நமக்கு உடன் சகோதரவாளியாக பரலோகத்தில் நம்மோட கூட வர போறவங்க எங்க இருக்காங்க? இப்போ கலைன்னு சொல்ற அவங்களுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அதை கரெக்டா கண்டுபிடிச்சு எடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அப்ப எப்ப நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கும்போது, நாம எப்போதும் ஆயத்தமா இருந்தா தான் அதுக்கு நம்மள சரியா எப்போதும் யார்கிட்ட டக்குன்னு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கொண்டோம். நம்முடைய சகோதரர் அந்த மாதிரிதான் ஜாக்கிரதையா இருந்து 2 சகோதரர்களை கொண்டு வந்திருக்காங்க. நான் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எப்படி அது கரெக்டா கண்டுபிடிச்சது, எப்படி அந்த 2 சகோதரர் அவங்க கண்ணில் மாட்டினாங்க அப்படின்போது அது எவ்வளவு பெரிய. அப்ப சகோதரர் அதுக்கு ஆயத்தமா இருந்திருக்கிறாங்க. இருந்ததுனாலதான் கரெக்டா அவங்க கண்ணில் மாட்டியிருக்காங்க. தேவன் அவங்க கிட்ட பேச வைக்கிறாரு. அப்ப அது பேசுற விருப்பமே இல்லைன்னு சொன்னா நம்ம யார்கிட்ட போய் பேச முடியும்? இருதயத்தை நம்ம அடைச்சிக்கிட கூடாது. இருதயத்தை எப்போதும் திறந்து வச்சிருக்கணும் அப்படிங்கறத நம்ம கற்றுக்கிட வேண்டியதாக இருக்கு. அப்ப நம்மளுடைய பொறுப்பு என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது அந்த ஒரு கோதுமை மேல நம்மளுடைய கண்ணு இருக்கணும். எது கோதுமையா இருக்குமா, இது கோதுமையா இருக்குமா அப்படின்னு நம்மளுடைய கண்ணு. 2வது, நம்முடைய நடக்கையில நாம கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. பரிசுத்த நடக்கை உள்ளவங்களா இருந்தாலும் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியும். நம்ம நிமித்தம் தான் பூமி காக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த உலகத்துக்கு அழிவு வர்றது நம்ம நிமித்தம் தான் காக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. உலகத்துல எல்லா சுற்றியும் வேதனைப்படுறது நமக்காக தான் பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வசனத்துல வாசிச்சோம். அடுத்து பார்க்கும்போது மத்தேயு 24:31 வாசிக்கிறோங்க. வலுவாய் துடிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மற்றும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். பாருங்க, களைக்குள்ள இருந்து கோதுமை எடுக்கணும். கோதுமை எடுத்து கோதுமை எங்க வந்துடணும்? களஞ்சியத்துக்கு வந்துடணும். களை எல்லாமே அங்க தனியா இருக்குது. இப்போ அந்த கோதுமை யாரு? லோத்து. அந்த கோதுமை தான் லோத்து. அது வெளியே வந்துருச்சுன்னு சொன்னா சோதம் குமாருக்கு என்ன வரணும்? அழிவுதான் வரணும். அதான் சொல்லப்பட்டு லூக்கா 17:28 வாசிக்கலாம். இப்போ லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்கள் என்ன நடக்கும்? அந்த சோதம் போட்டு லோத்து வெளியே வந்த உடனே தேவ கோபம் வானத்துல இருந்து வந்தது போல இந்த லோத்துங்கிற இந்த ஒரு சபை, அது இந்த ஒரு கலையா இருக்கிற அந்த கலைக்குள்ள அந்த கோதுமை வெளியே வந்துருச்சுன்னு சொன்னா கலைக்கு என்னதான் வரும் பிற்பாடு? கலை சுட்டரிக்கப்பட வேண்டியதுதான் அதோட முடிவா இருக்குது. கலையெல்லாம் என்னதான் பண்றாங்க? ஒரு இதுலயே பார்க்கும்போது கலையெல்லாம் பிடிக்கும் ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க, ஒரு நாள் தீவு கொளுத்தி விட்டுருவாங்க. அதுதான் சொல்றாரு, கலையா இருக்கிறதெல்லாம் சுட்டரிக்கப்படும், கோதுமை களஞ்சியத்துக்கு போகும். அப்ப கோதுமை மேல கவனம் செலுத்த நாம் கடமையா இருக்கிறோம். நம்முடைய நடக்கை மேல நம்ம கவனம் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குன்னு பாக்குறோம். அப்ப பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 14:4 வாசிங்க. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். பாருங்க, தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலன். இந்த முதற் பலனுக்காக தான் இன்னைக்கு உலகமே வெயிட்டிங்ல இருக்கு. இந்த முதற் பலன்களாக ஆகிறதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதனால யாக்கோபுல வாசிக்கிறோம், அவர் சித்தம் கொண்டு அவருடைய சிருஷ்டிப்புகளை நாம் முதற் பலன் ஆவதற்கு சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்தார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த முதற் பலன் ஆகிறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமி நமது நிமித்தம் தான் காக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு காலத்திலையும் பார்த்தோம், ஒவ்வொரு தேவ மனுஷர்கள் இருந்த நிமித்தமாக அந்த பூமியை தேவன் பாதுகாத்துட்டு வந்தாரு. ஒவ்வொரு தேவ மனுஷன் நிமித்தமாக அந்த இஸ்ரேல் ஜனத்தை அழிக்காம பாதுகாத்துட்டு வந்தாருன்னு பாக்குறோம். அப்ப இன்னைக்கு தேவன் அமைதியா இருக்கிறார், எதுவுமே செய்யாம இருக்கிறார். தேவன் இருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு.
அவர் ஒரு காரியத்தை செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த தேவனுடைய புத்திரர் இந்த பொல்லாத உலகத்திலிருந்து பூரணமாக்கப்பட்டு எடுக்கப்படணும். எடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடுதான் தேவன் அடுத்த ஒரு வேலையை செய்வார். அதுக்கு முன்னால தேவன் எதையுமே செய்ய மாட்டார். இப்போ எப்படி பாத்தீங்கன்னா அந்தந்த நாட்கள்ல தேவன் அந்த தேவனுடைய ஜனங்கள் விசுவாசம் உள்ளவங்களோட கூட தேவன் கான்டாக்ட் பண்ணி அவங்களோட பேசிக்கிட்டு அவங்களோட செயல்பட்டுக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். அதே விதமாக தான் நம்ம இடத்துல என்ன பண்றாரு, இப்போ நம்ம நீடிய பொறுமையா இருக்காரு, நமக்கு சத்தியத்தை கொடுக்கிறார். அதான் சொல்றாரு, கேட்கிற ஒருவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பூரணம் அடைவான். அப்ப நம்ம கேட்கிற நாம நிறைய கேட்டு இந்த காது வாங்கி இந்த காதுல விட்டுடாம கேட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி கேட்கிற ஒவ்வொன்றும் நமக்கு பூரணப்படுவதற்காகத்தான் தேவன் கொடுக்கிறார் அப்படிங்கிற யோசனையோட நம்ம கேட்டோம்னு சொன்னா நம்முடைய இதயத்துல அது பதிந்திருக்கும். அப்ப தேவனுடைய நோக்கம் இந்த உலகத்துக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுதுங்கிறது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய உக்ரானக்காரரா இருக்கிற நாம நம்மளை குறிச்சு தேவனுடைய நோக்கம் என்னங்கிறது நாம இந்த இடத்துல பார்த்துட்டோம். அப்போ நாம பார்க்கும்போது நம்முடைய அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டியதா இருக்கு. யூதா 3வது வசனம் மட்டும் வாசிச்சு முடிச்சிடலாம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இதுல முக்கியமான ஒரு காரியம், விசுவாசத்துக்காக நம்ம போராடணும். அப்ப நம்முடைய எதிராளி கூட பார்க்கும்போது நம்மளை அடிச்சு நம்மளை துன்பப்படுத்தணும்னு நினைக்க மாட்டான். அவனுடைய நோக்கம் எல்லாம் ஒரு விலை உயர்ந்த பொருள் தேவன் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறார், அந்த பொருளை எடுத்துடணும் நம்ம கிட்ட. அதுதான் அவருடைய நோக்கம், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த விலை உயர்ந்த பொருளை இப்பிரபஞ்சத்தின் தேவன் எடுத்துட்டு விட்டுட்டு போய்கிட்டா இருப்பான், அவ்வளவுதான். அப்போ அந்த ஒரு பொருள் எதுனா அதுதான் சொல்றாரு, அந்த ஒரு விசுவாசத்துக்காக நீங்க போராடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த விசுவாசம் தான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அந்த விசுவாசத்தை காப்பாத்தி இருப்பாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தை நாம காத்துக்கொள்ள அவசியங்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். இதுல நம்ம கடைசியா ஒரு எச்சரிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களாக இருந்து தேவனுடைய ஜனங்களா இருந்து பதறா போயிட்டாங்க, இப்பிரபஞ்சத்தின் தேவனுக்கு அடிமையா போயிட்டாங்க. சோ அந்த மாதிரி நாம சத்தியத்தை பெற்றிருக்கிற நாம இப்பிரபஞ்சத்தின் தேவனுக்கு நாம அடிமையாகி அவனுடைய விருப்பத்தின்படி பழைய காரியத்தை நாம செய்திடாமபடி இருக்க தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.